ஹியூமன் இல்லை ஹோமோ சாப்பியன்ஸ். இன்னும் 20 மினிட்ஸ் இருக்கா? டைகருக்கு காதில் போய் நான் தாண்டா லியோ தாஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டே லைனை பார்த்துட்டோன்னா மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இவனுங்களே வழி தெரியாமல் சுற்றிட்டு இருக்கானுங்க. சரியான சொதப்பிட்டானுங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு நவ் vlogs. இன்றைக்கி நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா சீரியஸில் இருக்கோம். இன்றைக்கி சீரியஸோட கடைசி எபிசோடுன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் ஆல்மோஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிவிட்டோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டானிக்கல் கார்டன் போகிறோம். பக்கத்தில் இருக்கிற ஒரு நேச்சுரல் ரிசர்வுக்கு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. வெயில் அடிக்குது, ஆனால் ஒரு சொட்டு கூட நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. அப்படியே போயிட்டு உபர் புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வெல்கம் டு நவ் vlogs. ஓகே, இங்கே ஊபர் புக் பண்ணியாச்சு. முன்னாடி வண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. சிபிஐ டிடெக்டிவ் ஆஃபீஸர் ஆன் தி வே. ஊபர்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா சீப்பான வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ போட்டிருக்கோம். அது மூலமாக எங்களுக்கு ஒரு 100 rand வந்து சேவ் ஆச்சு. ஓகே, முன்னாடி தான் வெயிட் பண்ணுறாரு. பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் போன எபிசோட்லலாம் உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் இந்த கேட்டெல்லாம் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ கேட் கோடு போட்டு வெளியில் போனோம். ஓகே, ஊபர் அங்கே நிற்கிதுங்க. போகலாம். பொட்டானிக்கல் கார்டனில் போயிட்டு எப்படி இருக்குது, நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். நிறைய டிரைவர் vlog எடுக்காதீங்கன்னு சொல்லுவார். இவர்கிட்ட கேட்டுக்கலாம் vlog எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு. குட் மார்னிங் பிரதர். Morning. How are you? I'm okay. How are you? Yeah, just hi to my vloggers. What is that? It's a YouTube vlog. It's a what? YouTube. Oh, YouTube? Yeah, What yeah. is it doing? Traveling. Traveling. Yeah. So you registering me in there? Yeah. Why? I'm not very much familiar with this thing. Okay, no problem. Yeah. Okay. Just say hi to them, yeah. Hello. How are you guys? How are you doing? ஓகே, ஸோ ஊபர் ஏரியாச்சு. இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுங்க. அரவுண்டு 30 kilometers அந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு. You guys from can I guess India? Yep. You visited here? Yeah. Okay. How is Mr. Modi? Modi is good. Is he good? Yeah. But the age is taking him out of the system. He's doing a yoga to make him fit every day. Oh, is it? Yeah. That's good to hear that. Yeah. மோடி எப்படி இருக்காருன்னு கேட்குறாரு. நீங்களாம் இந்தியாவிலேருந்து வந்தீங்கன்னு அவரே கண்டுபிடிச்சிட்டாரு. Hi, Mr. Modi. Like we are fan for Mandela, you guys are fan for Modi. Yeah, by far. We know that. Okay. We know Mr. Modi. Yeah. சாட்டர்டேனால பெருசாக டிராஃபிக் இல்லை. ரோடெல்லாம் எம்டியாக தான் இருக்குது. லைன் சஃபாரி போன ஏரியாவான்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் எபிசோட்லலாம் லைன் சஃபாரி போன இது இருக்கும். ஸோ அந்த ஏரியாவா அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இங்கே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 400 to 500 kilometers உங்களுக்கு 4 hours ரீச் ஆகிருதுங்க. நம்ம ஊர் பார்த்திங்கன்னா ஒரு 8 hours எடுக்கும். இங்கே ஒரு 4 hours எல்லாமே ரீச் ஆகிருது. இன்னும் ரோடு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்பீட் லிமிட்டே மினிமம் 120 kilometers தான் ஹைவேஸில். Yes, I just wanted to understand your beef with Pakistan. How is it? Has it come down now? It's better now. It's better now. Yeah, the war has been like ceased. Okay. Yes. I saw. Yeah, I saw it when the whole thing, you know. But the situation were really scary that time. Yeah, it was. Yeah, because especially the two of you guys have got these nuclear weapons. You never know. You know when you start a war. Yeah, but thing is like the war started because the tourist people got killed. The tourists got killed. Oh yes. Yeah. Yes, I think I heard of that. There were tourists that were killed is it in Pakistan? Yeah, no, it's in India. Yeah. So that's the reason India declared the war against Pakistan. Okay. Yes. So but yeah, it is sorted now. Yeah, it is sorted. Yeah, the situation is normal. So everything is sorted, and Trump says like he was the one who was acting as a middleman between us and sorting up the issue. Yes, I heard so. Heard so because
I think you should stand on the next election here. Who, me? Yeah. I think it's good for from them, good for Joburg, Santon and the entire Africa. ஆம்பளை தொப்பி போட்டுருக்காருல இவர் யார் தெரியுமா? இவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. பாடுபட்டவங்கள இவரும் ஒருத்தர். ஓகே, இதே மாதிரி இங்கிலாந்துல ஒருத்தர் வந்து ஓகேங்க, ரொம்ப பெரிய கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை பற்றி. இவரோட வியூவை ஷேர் பண்றாரு. ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப நல்ல இதாக தான் சொல்றாரு. எதுக்கு இந்த வார், யாருக்காக இந்த வார், எதுக்கு இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவர் சொல்கிற மாதிரியே இருந்தால் நல்லாயிருக்கும். பட் வார் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈரான், ஈராக்கு, இஸ்ரேல் வார்ஸ் நியூக்ளியர் வெப்பனுக்காக அடிச்சுக்கிறாங்க. ஸோ அதை தான் அவர் வந்து ரொம்ப புலம்பிகிட்டு இருக்காரு. ட்ரம்ப்பை வந்து கிழிச்சு எடுத்துகிட்டு இருக்காரு. பட் ஓகே, இட் இஸ் வாட் இட் இஸ். பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே வந்துட்டோங்க ஆஃப்டர் So good. Travel. Okay. Thank you, brother. Pleasure. Okay, guys. Cheers. Thank you. You have a good one, huh? Yeah. All the best. Thank you. Take care. Meet you again some other time. Yeah. Ciao. Yeah, another life maybe. Okay, Nabaniti. Yeah. Okay, cool. Yeah, thank you. இது மெயின் என்ட்ரன்ஸ் தான். ஓகே, இதான் மெயின் என்ட்ரன்ஸ். சண்டேனால நிறைய கார்ஸில் இருக்குது. ஓகேங்க, உள்ளே வந்தாச்சு. ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறாங்க பேக்கெல்லாம். தட்ஸ் அ கேமரா கவர் த பேக். அது என்னன்னு கேட்டாங்க. ஓகே, ஃபீஸ் ஐ திங்க் 80 ரேண்டுன்னு நினைக்கிறேன். 80 ரேண்டுங்க. வியூ பாருங்கள், உள்ள செம்மையாக இருக்குது. ஹே பிரதர், டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. 80 ரேண்டுன்னா 400 ரூபா வருதுங்க. எப்படி அங்கேருந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டே இங்கே பதில் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. டிக்கெட் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வெல்கம் டு பொட்டானிக்கல் கார்டன். நம்ம ஊட்டியில் இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி தான் இங்கேயும் இருக்குது பாருங்கள். பட் இந்த மலை அடிவாரத்தில் செம்மையாக இருக்குது. லொக்கேஷனே சூப்பராக இருக்குங்க. ஏரியாவே பாருங்கள், இந்த மலை பக்கத்தில் அப்படியே அழகாக இருக்குது. இங்கே வேறு ஒரு வியூ இருக்குது. வாட்டர் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. சன்லைட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படியே தெரியுது. பார்க்கில் வந்தால் விரிச்சு உட்காருவோம் இல்லையா, அந்த துணி வச்சுருக்காங்க இங்கே விரிச்சு உட்கார்றதுக்கு. அது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஐ திங்க் காட் அங்கே பார்க் இருக்குது பேர். ஃபால்ஸ் தெரியுதா? அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க. செம்மையாக இருக்குது ஃபால்ஸ் பார்க்குறதுக்கே. அப்படியே அமைதியாக இருக்குது. ஐ திங்க் இந்த மாதிரி இடத்துக்குலாம் சண்டே வந்து சமைச்சு அப்படியே கொண்டு வந்து உட்காந்து சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலியோடு வந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு. கிளைமேட்லாம் பயங்கரமாக இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு, இந்த வெயிலுக்கு அப்படியே ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு இல்லையா, சண்டே ஆச்சுன்னா அங்கே முன்னாடி அங்கே விற்கிறாங்க பாரு, வாங்கிட்டு வந்து அப்படியே சமைச்சிட்டு அப்புறம் இங்கே எதாவது ஃபங்க்ஷன்னா கூட அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு சென்டர் மாதிரி இருக்குது. அப்படியே அந்த மலைக்கு நடுவில் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் தூரம் உள்ளே நடக்கணும்னு நினைக்கிறேங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். குட்டி போற இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. ஹைட்டு இவரை பார்த்தாலே வருங்க எவ்வளோ இப்போ ஹைட்டாக இருக்காருன்ட்டு. எப்படியும் ஒரு 8 ஃபீட் இருப்பாருன்னு நினைக்கிறேன். 7 or 7.1 இந்த மாதிரி இருப்பாங்க. ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஸ்பாட் இது. காடு இந்த சோப்பு விளம்பரத்தில் வர மாதிரி ஃபால்ஸில் ஒரு குதியா. லைன்ஸ் பிரிட்ஜுனா மேபி லைன் வந்து தண்ணி குடிக்கிறது இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது இப்போ லைன்ஸ் பிரிட்ஜு. போகலாமாங்க? இல்லை ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் போயிட்டு வரலாமாண்ணா, இல்லை இதுக்கே போயிடலாமா? ஓகே, அங்கே லைன்ஸ் பிரிட்ஜுன்னு இருக்குது. லைன் வந்து தண்ணி குடிக்கிற இடங்க. இப்போ எங்களுக்கு லஞ்ச் டைம்னால அதுக்கு சாப்பாடு கொடுக்க போயிட்டுருக்கோம் நாங்கள். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நம்ம தாங்க சாப்பாடு அதுக்கு. இன்றைக்கி வந்து ஹாஜா 65 லைனுக்கு சொக்கன் 65 மாதிரி. இந்த இடம் மட்டும் நம்ம ஊர் மாதிரி இருக்குது. பார்ட்ஸ் மேபி ஸ்லிப்பரி அட் டைம்ஸ். ஏதோ ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. தண்ணிலாம் பாருங்கள். அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபால்ஸ்லேருந்து அப்படியே இந்த தண்ணி போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தண்ணிலாம் கிளியராக இருக்குது. அப்படியே இந்த தண்ணி அங்கேயே அப்படியே போயிட்டே இருக்குது. ஆஃப்ரிக்காவில் தண்ணியே இல்லைன்னாங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆறாக ஓடுது தண்ணி. பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்குள்ளே அப்படியே போனால் ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. இப்போ என்ன ஃபால்ஸ் போயிடலாமா? ஃபால்ஸ் போகலான்னு நினச்சோம், ஆனால் போகல. ஏன்னா இந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்கிறதுனால இங்கேயே நிற்க ஆரம்பிச்சிட்டோங்க. பாருங்கள், என்னோட நல்ல தெரியுது. ஹாய் காமிக்கிற பாருங்கள். தண்ணிலாம் செம்ம க்ளீனாக இருக்குது. தண்ணியில் இறங்க விடுவாங்களான்னு தெரியல. அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் தான் இங்கே மெயின் அட்ராக்ஷன். பட் தண்ணியில் இறங்க விடுவாங்களான்னு தெரியல. இவங்களாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க. இந்த தண்ணி சவுண்டே உங்களுக்கு சூப்பராக கேட்குது பாருங்கள். ஜக 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 ஜகன்ட்டு. ஏங்காஜா சாட்டிஸ்ஃபைட்? பொட்டானிக்கல் கார்டன் பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? ஏங்காஜா சொல்லுங்கள். சவுத் ஆஃப்ரிக்காவே எரிச்சிருவோம் சொல்லுங்கள். ஆனால் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கரெக்ட். க்ளீனினஸ் தான் ரொம்ப முக்கியம். பெரிய விஷயம். இதுவா? இந்த இடமும் நல்லா தான்டா இருக்கு.
என்ன பண்ணியிருப்போம்? நான் என்ன நடக்குன்னு சொல்லிட்டா, நம்ம ஊராக இருந்து இங்கே எல்லா இடத்துலையும் பாட்டில் இருந்திருக்கும். அதுதான் மெயின். குளிக்கிறது கூட இதுதான். ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க ஒன்று. குரங்கு சேட்டை பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ஏங்காஜா. ஸோ இதே வழியாக போனோன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் வரும். நம்ம மேலே வழியாகவும் போயிருக்கலாம், பட் நம்ம வந்து ஃபாரஸ்ட் ரூட்டை பிக்கப் பண்ணிட்டோம். பக்கத்தில் ரிவரோட 400 என்ட்ரி ஃபீ. 400 அங்கே 3 பேத்துக்கும். நம்ம ஊர்லனா ஒரு 50 ரூபா அவ்வளோ. ஒரு ஆளுக்கு 400 ஓகே. நான் 3 பேருக்கு 400 நினச்சேன். சாரி, கரெக்ட். ஒரு ஆளுக்கு 400, மொத்தம் 1200 3 பேருக்கு சேர்த்து. வெயில் இப்படி அடிக்குதுன்னு பார்க்காதீங்க, குளிர் இருக்குது நல்லாவே. எந்த வழியாக போகிறது? எங்களுக்கு 2 வழி இருக்குது, எந்த வழியில் போகிறதுன்னு தெரில. போங்கச்சா, ஹாய் சொல்லிட்டு போங்க. என்னங்க செடியெல்லாம் தள்ளி விட்டு போகிறீங்க? ஸ்னேக் கீக் இருக்க போகுது. காடு கண்டிப்பாக ஸ்னேக்ஸ் இருக்கும். போர்டு விக்காட்டினாலும் அது நேச்சுரல் தான் ஸ்னேக்லாம் இருக்கிறது. இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? பார்த்துட்டு தானே இருக்கோம். செம்மையாக இருக்குங்க. பாருங்க. ஓ ஷிட். பாருங்க வழி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐ திங்க் ஃபால்ஸில் குளிக்கலாம்னு நினைக்கிறேன், தெரியல. ஓகே, இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்படி வந்திருந்தோன்னே அந்த வழியில் ஜாயின் பண்ணியிருப்போம். அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. உள்ளே ஒரு நீட்டாக ஒரு பீஸ்ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. வெளியில் இருக்கிறத விட இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 40 to 50 கிலோமீட்டர் சிட்டிலேருந்து வெளியில் வந்திருக்கோம். சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரிலாம் இருக்காங்க. பேசிக்கலி இது வந்து ஒரு ஃபேமிலியோடு வந்தால் சரியான ஸ்பாட்டுங்க. வீக்கெண்ட் அன்றைக்கி நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சூப்பரான ஸ்பாட் இது. அப்படி இந்த மாதிரி நம்ம ஒரு பெட்ஷீட் கொண்டு வந்து விரிச்சிட்டு சிக்கன் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தோம்னா, சிக்கன் இட்லிலாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா வேறு லெவலில் இங்கே சாப்பிட்டு போயிடலாம். அந்த மாதிரி இருக்குது. அப்படியே உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். உள்ளே வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு அப்படியே விளையாண்டுருக்காங்க. ஃபேமிலி கேம் என்னமோ விளையாண்டுருக்காங்க. ஹேய், ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளேயே காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக அவங்க பிக்னிக் மாதிரி வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன கேம் ஆர்கனைஸ் பண்ணி விளையாண்டுருக்காங்க. நடக்கிறோம் இன்னும் ஃபால்ஸ் வரமாட்டேங்குதுங்க. பேசிக்காக இந்த ஃபால்ஸ் இது பண்ணி தான் அப்படியே இந்த ஏரியாவே பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க அப்படியே. ஸோ எல்லாமே இவங்க இந்த ஃபால்ஸை பேஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ஃபால்ஸ்க்கு வியூ பாருங்கள். ஃபால்ஸ் வியூ செம்மையாக இருக்குது. இந்த ஃபால்ஸில் இருந்தால் தண்ணி அப்படியே இங்கே போகுது. நம்ம அங்கே நின்னோம் இல்லையா, அந்த பிரிட்ஜில் அப்படியே வந்து கனெக்ட் ஆகுது. இதான் பா வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. எண்ட். ஸோ இதாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸு. இந்த எண்டோடு அப்படியே, இந்த மலையோட எண்டோட அந்த வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே கனெக்ட் ஆகி அப்படியே போகுது. இதை சுற்றி அப்படியே பொட்டானிக்கல் கார்டன் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆஃப்ரிக்காவில் தண்ணி இல்லைன்னு சொன்னாலுமே நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபால்ஸ் வர்றது பார்க்குறேன் ஆஃப்ரிக்காவில். 2 வீக்ஸாக இருக்கேன், எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல கூட தண்ணி வர்றதை பார்க்கல. செம்மையாக இருக்குது. இதுக்கு தாண்டி பின்னாடி எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். லைன் ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை தாண்டி ஃபால்ஸ் பக்கத்தில் போகலாம், அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஃபால்ஸ் மட்டும் தனியாக காமிக்கிறேன். நம்ம ஊரில் இந்த மாதிரி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் நல்லாயிருக்கு. ஒரு வெளியூரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது, தீம் பார்க்கு, பீச்சு அந்த மாதிரியே இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நல்லாயிருக்கு. பாருங்கள், ஐ திங்க் குளிக்கிறதுக்கெலாம் அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். வெறும் ஃபால்ஸ் மட்டும்தான். பாருங்கள், பிரமிச்சு பார்த்துட்ருக்காங்க. ஃபால்ஸ் எப்படிங்க ஆச்சா? ஓ, நீ அப்படி வரியா? நம்ம ஊர்லேயும் ஃபால்ஸ் இருக்குது, பட் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா? ஏன்னா உங்களுக்கு ஏரியா ஃபுல்லாக ட்ரையிங்க, ஒரு இடத்துல கூட தண்ணி பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல இப்படி தண்ணியாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்படியே பாருங்கள், சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த வியூவு. என்னங்க செம்மையாக இருக்கா? வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. வேறு லெவலில் ஒரு மன திருப்தியாக இருக்குது பயங்கரமாக. என்ன கடுப்பாக இருந்தாலும் இங்கே வந்தால் அப்படியே மைண்டெல்லாம் பிளாங்காக சரி ஃப்ரீயாகி அப்படியே ஒரு மாதிரி காம் ஆயிரும். அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஃபோனில் தனியாக ஒரு வீடியோ எடுக்கிறேன், ஏன்னா அதில் கொஞ்சம் கிளாரிட்டி நல்லாவே இருக்கும். அதை எடுத்து அடுத்துல அட்டாச் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ ஓவராலாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஃபால்ஸு. இங்கே பாருங்கள், நோ ஸ்விம்மிங் காகுவா தும்மிவி, நோ ஸ்விம்மிங் வரும். இது எல்லாமே 3 லாங்குவேஜில் போட்டிருக்காங்க.
என்ன 3.5 கிலோமீட்டர்ஸ் ஆமாடா என்னது இது. ஸோ வாவ், இந்த ஃபாரஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்கு பின்னாடி அப்படியே ட்ரெக்கிங் போகலாங்க இந்த இடத்துக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போனீங்கன்னா குரூப்பாக போங்க, 3.5 கிலோமீட்டருக்கு மேலே அங்கே ஏரியா இருக்குது. ஸோ உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் போகணும். இது வரைக்கும் யாருக்கும் எப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததில்லை, பட் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 3.5 கிலோமீட்டர்ஸ்னால் ஆல்மோஸ்ட் 2.5 மணி நேரம் ஆகும்னு போட்டிருக்காங்க நீங்கள் முடிச்சுட்டு வர்றதுக்கு. ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் தூரம் மேலே போய் பார்க்கலாம். மேலே போய் பார்த்துட்டு நம்மளால் கண்டினியூ பண்ண முடிஞ்சால் கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டி திரும்ப வந்துடலாம். யாரும் இல்லாட்டி திரும்ப வர்றதா பெஸ்ட். ஏன்னா போனால் கூட்டத்தோடு போகணும் இந்த இடத்துல. ஏன்னா உள்ள அப்படியே போனோன்னா ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு எதுக்கு ரிஸ்க்கு? ஸோ போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம பண்ணலாம். அந்த யார் போகலாமா? வாங்க வாங்க வாங்க. ஆமாம், ஸ்டார்டிங்கே தடங்களாக இருக்குங்க. லைன் கிட்ட கடி வாங்காமல் இருந்ததுன்னா சரி, போகலாம். அப்படியே போகலாம் வாங்க. ஐ திங்க் மெயின் ட்ரெக்கிங் ஓகே ஃபாரஸ்ட் க்ளோஸ் ரேஞ்சில் பார்க்கலாம். மெயின் ட்ரெக்கிங்க்கு நீங்கள் இந்த சைடு போகணுங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள், அப்படியே ஃபாரஸ்ட்டை பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ட்ரிங்க்ஸு ஏதாவது பர்கரில் ஏதாவது வாங்கிட்டு வந்தோன்னா அப்படியே உட்காந்து பார்த்துட்டு அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம். ஒரு இதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள், தண்ணியில் அவ்வளோ ப்ளூயிஷாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், என்ன கேட்டால் குளிக்க விட்டுருக்கலாம், குளிக்கிறதுக்கு ஒரு இது பண்ணியிருக்கலாம். பட் இந்த கவர்மெண்ட்டோடது, ஏன்னா தண்ணியில் இங்கே ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடி தாங்க ட்ரெக்கிங். அப்படியே இந்த மலைக்கு பின்னாடி ரொம்ப ரிஸ்க்கு தான். ஏன்னா யாருமே போகல, இந்த இடத்த தாண்டி யாருமே ட்ரெக்கிங் போக கிடையாது எனக்கு தெரிஞ்சு. போனாங்கன்னா வேணால் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலான்னு நினச்சேன், பட் யாரும் காணோம். அதனால் நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்குது புதிய இடத்துல? கொஞ்சம் தூரம் சும்மா போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. என்ன பறக்கான அது? 3.5 கிலோமீட்ரு என்னன்னா காந்திபுரம்லேருந்து ஒரு நவ இந்தியா வரைக்கும் கரெக்டா? 3.5 கிலோமீட்டர் அவ்வளோதான். எங்காச்சா நீங்களாம் 3.5 கிலோமீட்டர் நடந்திருக்கீங்களா? ஓ, ஐ திங்க் இது அப்படியே அந்த மலை மேலே ஏறுறதுன்னு நினைக்கிறேன். ஏறுது பேர் இப்படியே சைடில் உனக்கு அப்படியே மலை மேலே ஏறுது. முன்னாடி நம்மளோட கார்டியன் போகிறாரு, அவரை பின் தொடர்ந்து போடலாம். அவரை சிங்கமோ புலியோ அப்படியே கவிட்டு போயிடுச்சுன்னா நம்ம அப்படியே பின்னாடி ஓடிடலாம். ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. ஸ்னேக்ஸ் இருக்கும் ஆஜா, பார்த்துக்கோங்க. இது வந்து மேலே போகிறதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த வழி பாருங்க ஆஜா, இங்கே அப்படி இன்னொரு வழி, இப்படி ஒரு வழி, இப்படி ஒரு வழி. கடவுள் எப்பவுமே உனக்கு 2 வழியே காமிப்பாரு. தப்பான வழியில் போய் சின்னாம்புண்ணாமாயி சீரழிஞ்சு அடுத்த கட்டத்துலேயே கரெக்டான வழியில் போக மாட்டோம். டேல் ரிச் கிரீன் ஸ்டோனமா? ஸோ இதுவும் அதுக்கு போகிறது தான். ஐ திங்க் இது மேலே போகிறதுரா. ஷோரா மேலே போகிறது என்னது? அதான் மேலே போகிறோமா? அதான் அது வரைக்கும் போகலாம். அந்த மரம் காமிக்கிறேன் பாருங்க, அங்கே பாருங்க, அந்த மலை வரைக்கும் போகிறதுக்கு தான் இந்த பாதை போகுது. கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். ராண்டு நேஷனல் ஜியோகிராஃபியில் வந்து இன்னைக்கு நம்ம இடம் பெற போகிறோம். வெளியே தான் சரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். பேய் இருக்குன்றானுங்க, பிசாசுக்கு இருக்குன்றாங்க. யாராவது ஒருத்தன் கொஞ்சம் ரோடு பார்த்து இது பார்த்தியா காடு, இதுல இருந்து பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு. இது ஆக்சுவலாக அப்படியே தண்ணி வர மாதிரி. அம்மா பூட் போட்டு வந்திருக்கணும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்க, இதுக்கு மேலே எப்படி போகுதுன்ட்டு ஏரியா. இதுக்கு மேலாம் போகிறதுனா போகலாம், நம்ம பசங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். பட் ரிஸ்க்கு. கத்துனா கூட கேட்காது இப்போ வெளியில். ஊன்னு கத்துனா கூட கேட்காது, அந்த அளவுக்கு ஒரு அளவுக்குள்ளே வந்திருக்கு. சரி, ஜஸ்ட் நான் முன்னாடி அது வரைக்கும் போய் பார்க்குறேன். இதுக்கு மேலே ரோடே இல்லைடா. இதுதான் 3.5 கிலோமீட்டர்னு சொன்னானுங்களான்னு தெரியல. இல்லை போகுது பேசிக்கலி. இதுக்கு மேலே முடியாது. இந்த இடத்துலயே நம்ம உரங்கட்டிக்கலாம். அதுக்கெல்லாம் தெம்பில்ல, விட்டுடுங்க. பாருங்கள், இங்கேருந்து அப்படியே இந்த சைடு ரோடே இப்போ இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம எவ்வளோ தூரம் மேலே தள்ளி வந்திருக்கோம் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். பாருங்க, சுற்றி காடுங்க, ஒன்றும் தெரியாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 10 அடி மட்டும் போயிட்டு அதோட ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன் இந்த இடம்லாம் போக போக உங்களுக்கு இதாகுதுன்னா, ஆளுங்கள்லாம் அடிக்கடி ட்ரெக்கிங் போனாலுமே ஆளுங்கள்லாம் போயிட்டு வந்திருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இதுக்கு மேலே போகாதனால கஷ்டம்தான். இதுக்கு மேலே போகிறதுனா போகலாம், பட் நம்ம திருப்பி நாளைக்கு ஊருக்கு போக முடியாது. ஓகேங்க, நோ ரிஸ்க். யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கலாம். அதான் ட்ரெக்கிங் ஷூஸு நீங்கள் வரும்போதே ட்ரெக்கிங்க்கு இது பண்ணிக்கலாம். இல்லை இங்கே ஏதாவது முன்னாடி ஒரு கைடு மாதிரி கொடுத்து நீங்கள் அவ கூட போயிட்டு வாங்க ரசா அப்படின்னா கூட நம்ம தைரியமாக போகலாம். நம்ம ஊர் காடே நம்மளுக்கு பதறும். ஆஃப்ரிக்கா காடெல்லாம் சொல்லவா தேவையில்லை. அமேசான் காடுக்கு அடுத்தபடியான ஒரு இது ஆஃப்ரிக்கா காடெல்லாம். அந்த அளவுக்கு டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். ஏறும்போது ஏறிடலாங்க, இறங்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டம். கையில் ஏதாவது கடிச்சிட போகுது, ஸ்பைடர் ஏதாவது. இங்கே வருங்க, கம்பளி பூச்சி எப்படி இருக்குது வருங்க, க்ரீன் கலரில் இருக்குது.
இங்கே ஒரு ரோடு போகுது, என்னென்னு பார்த்து சும்மா அது போயிட்டு வரேன். இல்லை அதே தான் அப்படி ஜாயின் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரிஸ்க் எடுக்கிறலாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி வந்தோன்னா அவ்வளோதான், வாய் வீசிட்டு அழுங்காமல் போயிடலான்னு நினச்சேன் பொட்டானிக்கல் கார்டனுக்கு. ஆனால் உள்ளே இப்படி ஒரு இடன் ஸ்பாட் வச்சுருக்காங்க. எனக்கு மனசார ரொம்ப ஆசையாக இருக்குது தாண்டி போகணுன்ட்டு. அதே சமயத்தில் ரிஸ்க்காகவும் இருக்குது. தெரியாத இடத்துல ஏதாவது பிரச்சனையாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா எமர்ஜென்சி கற்றுனா கூட யாரும் வரமாட்டாங்க, கேட்காது. நம்மளை அவங்கள சொல்லி தப்பு கிடையாது, கேட்காது. ஒருத்தர் யாராவது தம்பி இந்த மாதிரி ஒரு 50 ரூபாய் பே பண்ணுங்க, 100 ரூபாய் பே பண்ணுங்கன்னா ஒருத்தர் அவங்களோட போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக அவங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இந்த ட்ரையல் எப்படி இருக்குன்ட்டு. யாருமே இல்லாமல் நம்ம ஓன் ரிஸ்கில் போகிறது. அந்த முன்னாடி வேறு நம்மளே பயப்படாட்டி போர்டு வச்சு அவங்க பயமுறுத்தி விட்டுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏறும்போது தெரில எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம் பாருங்கள். 500 மீட்டர்லாம் போயிருக்க மாட்டோம், ஒரு 200 மீட்டர்ஸ் போயிருப்போம். ஆனால் 200 மீட்டர்ஸும் உனக்கு நீ கிளைம் பண்ணுறனால பெருசாக தெரியுது. ஓகே, ஃபால்ஸ் ஏரியாவுக்கு திருப்பி வந்தாச்சு. சரியான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி விட்டானுங்க. அந்த போர்டு வைக்காட்டினா கூட அப்படியே போயிருக்கலாம். பட் இந்த சொல்கிறேன் இல்லை, வரும்போது காமிச்சல இந்த போர்டு தான் பிரச்சனையே. இதை படிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அங்கே போர்டு எதாவது டேமேஜ் பண்ணிடுவேன்ட்டு கல்வெட்டாகவே செஞ்சு வச்சுட்டாங்க அவங்க. 3.5 கிலோமீட்டரு 2.5 மணி நேரம் ட்ராவலு. உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் போகணும். ஒரு சின்ன கேங்காக போங்க, தனியாக போகாதீங்கன்றாங்க. ஓகே, ட்ரையல் கைடு இருக்காங்க, நம்மளுக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தால் பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் அதனால் செம்மையான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த மலைக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து வாட்டர் எப்படி இங்கே கீழே விழுகிறது, அந்த வியூஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறாங்க. சரியான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நைஸ். இப்போ அப்படியே எக்ஸிட்டை நோக்கி போயிட்டுருக்கோம் நம்ம. இந்த இடத்துல அப்படியே ஒரு பார்க் இருக்குன்றாங்க, அதை பார்த்துட்டு அப்புறம் அந்த ஹோட்டலில் ஏதாவது லைட்டாக சாப்பிட்டு ரூமுக்கு கிளம்ப வேண்டியதான். போயிட்டு நாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு மண்டே ஃப்ளைட் பேக் டு கோயம்புத்தூர். இந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீசனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். அப்புறம் மண்டே மார்னிங் கிளம்புறது தான். இங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு சூப்பராக இருக்குது. இந்த ப்ராப்ளம் நம்ம ஏரியாவில் என்னென்னா பாப்புலேஷன் தாங்க. பாப்புலேஷன் கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா எல்லா இடமும் நம்ம ஊரில் இந்த மாதிரி தான் அழகாக இருக்கும். இப்போ இதே நம்ம பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறனால இந்த வியூவே பார்த்திங்கன்னா எல்லா இடமும் கூட்டமாக இருந்தால் நமக்கு அந்த வியூவே தெரியாது. ஸோ இங்கே கம்மியாக இருக்கிறனால மெயின்டனும் ஈஸியாக பண்ணுறாங்க. எல்லோரும் பாருங்கள் அப்படியே ஜாலியாக படுத்துட்டு, எல்லோரும் அப்படியே சூப்பராக படுத்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு. ஸோ 80 ரூபான்றது 400 ரூபான்றது கொஞ்சம் அதிகம் தான். பட் ஸ்டில் ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு ஏரியா. சில்ட்ரன் விளையாடுறதுக்கு வந்து அப்படியே ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம போய்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு, அங்கே ஹோட்டல் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து இதுலேருந்து பீஸா, பர்கரு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டே 2 வாரம் ஆகுதுங்க. இது இங்கே ஒரு சின்ன பார்க் குழந்தைங்க விளையாடுறதுக்கு. பாருங்க, குழந்தைங்களாம் விளையாண்டுருக்காங்க. அது அவங்களுக்கு விளையாடுறதுக்கு. அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு டனல் மாதிரி இருக்குது பாருங்கள். பேபி ஸ்டேயில் வர மாதிரி டனல்குள்ளே போயிட்டு விளையாடுறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். டனல்குள்ளே போனால் செம்மையாக இருக்கும். போயிட்டு வெளியில் வர்றது, போயிட்டு சாப்பிட்டுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, சாப்பிட வந்தாச்சு. ரெஸ்டாரண்ட், அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு. பேக்லாம் பார்க் பண்ணியாச்சு. பசி இல்லை, பட் இருந்தாலும் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. நம்மளை மியூசிக் தான் போடணும் இருக்கு. லைட்டாக போகிறாங்க, நல்லா க்ளோஸ் பண்ணுதா சார், டக்குன்னு கொஞ்சம் பொறாமையை வெண்மத்தை காக்கிட்டு போகிறேன். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிட்டாச்சு. நல்லா வந்து கருவாட்டு குழம்பும் ஆட்டு குழம்பும் தலைவாழை இலையில மீல்ஸ் சாப்பிட்டாச்சு தயிரோட. கரெக்டுங்களா? தான் சும்மா சொன்னாங்க, எப்பயும் போல் பர்கர் தான், பீஸா சாப்பிட்டாச்சு. வயிற்று நிரப்ப வேண்டியதுக்கு ஏதோ ஒன்று சாப்பிடணும். சாப்பிடாம இருந்தால் அதை விட டேஞ்சரு. ஓகே, இப்போ எக்ஸிட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே கோல்ஃப் இது. இப்போ வந்து சாண்டன் நம்ம ஆஃபீஸ் ஸ்பேஸ் உபர் புக் பண்ண போகிறோம். ஏன்னா கொஞ்சம் உள்ளே இருக்கிறனால உபர் வரதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போயே புக் பண்ணிட்டோன்னா நம்ம எக்ஸிட் போகும்போது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நேராக வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் கிளைண்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு பேக் பண்ண வேண்டியதான். திருப்பி நாளைக்கு கிளைண்ட் கூட மீட்டிங் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம மண்டே பேக் டு கோயம்புத்தூர். அமைதி மட்டும்தான் இங்கே இருக்குது. மோஸ்ட்லி எல்லாம் காலையிலேயே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 வரைக்கும் இருந்துட்டு போகிறாங்க. இருங்க, எல்லாம் படுத்துட்டாங்க. இந்த ஒரு கிளைமேட் ஆல்மோஸ்ட் ஒரு 10 டிகிரி செல்சியஸ் கிளைமேட்டுக்கு இந்த சுடு வெயிலுக்கு அப்படியே இந்த புல்லில் படுக்கும்போது வேறு லெவல். அண்ட் மீல்ஸ்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக இந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் டு விசிட் இந்த பொட்டானிக்கல் கார்டன். அண்ட் ட்ரெக்கிங்கோடையும் போகணும். அந்த கைடோடு இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு ஃப்யூச்சரில் எப்போயாவது இந்த இடத்துக்கு வரீங்கன்னா முன்னாடி ஜஸ்ட் கைடு கேட்டு பாருங்கள் எவ்வளோ அப்படின்ட்டு. உள்ளே வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது அப்படியே பிரமிச்சு பார்த்துட்டே வரனால உள்ளே வர டைம் நம்மளுக்கு தெரியாது. அப்படியே பார்த்துட்டு வெளியில் போகும்போது ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு உண்மையாலுமே ஒரு ஆள் உட்காந்து பார்க்குற மாதிரியே இருக்குது இல்லையா? அப்படி தான் இது பண்ணி வச்சுருக்காங்க. நடந்து போகிற ஏரியாவே செம்மையாக இருக்குது.
பொட்டானிக்கல் கார்டனில் இங்கே இருக்கிற செடி அதோட ஏஜஸ் என்ன, ஸோ அதெல்லாம் வந்து அதோட மெடிக்கல் யூசஸ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே ரிசர்ச் சென்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியுதுங்களா? அதான் ரிசர்ச் சென்டர். வெளியில் பார்க்க அவ்வளோ கார் கூட்டம் இருந்துச்சு, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசு கூட்டம் இருக்கிற மாதிரி தெரில. லைக் அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருக்குங்க. ஸோ எக்ஸிட்டுக்கு வந்துட்டோங்க, பொட்டானிக்கல் கார்டன் எக்ஸிட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரியஸ் ஃபுல்லாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டொமஸ்டிக் சீரியஸ் தான் போகும். இந்தியாவில் இருக்கிறது என்னென்ன நெக்ஸ்ட் நம்ம கவர் பண்ணலாமோ அது பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரம் சந்திப்போம். பாய் எவ்ரிவன். இது வந்து டிப்பிக்கல் ஒரு 2 BHK ஃப்ளாட்டுங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன டூர் பண்ண போகிறோம்னா, நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற எங்களோட ஃப்ளாட்டை வந்து இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எந்த டேட்டுக்கு போகிறீங்களோ அந்த டேட்டுக்கு மட்டும்தான் விசா கொடுப்பாங்க. என்ன சொல்கிறது, வெயில் அடிக்குதானே தெரியாது, ஒரு சொட்டு கூட உங்களால் ஃபீல் பண்ண முடியாது.